ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபோக்கஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கருப்பு கவுனி அரிசியில கஞ்சியும் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஸ்பைசி ஸ்பினாஷ் இட்லி பார்க்க போறோம். 100 கிராம் கருப்பு கவுனி அரிசிக்கு 2 ஸ்பூன் பச்சை பயிரும் 2 ஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட்ஸும் சேர்த்து 5 hours ஊற வச்சிருக்கேன். இந்த கீரையை என்னோட டெரஸ் கார்டன்லேருந்து தான் பறிச்சிருக்கேன். இதை சீமை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவா, சிகப்பு பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவா. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கவுனி அரிசி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா குக்கரில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறேன். இப்போது கவுனி அரிசி நன்னா வெந்தெடுத்து இப்போது 1 கப் தயிரில் இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் சேர்த்துட்டு நன்னா சிலிப்பிட்டு அதை மோர் ஆக்கிண்டு இந்த கவுனி அரிசியோடு சேர்க்க போகிறேன். நன்னா கலந்து விட்டுக்கணும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாரத்தில் 2 நாள் எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போது பியூட்டிஃபுல் பர்பிள் கலர் கருப்பு கவுனி கஞ்சி ரெடி. அடுத்தது ஸ்பைசி ஸ்பினாஷ் இட்லி பார்க்கலாம். இது நேற்றுக்கு நைட் பண்ண இட்லி தான். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுண்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் தாளிச்சுண்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுருந்தேன். இந்த கீரையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கீரைக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சோண்டு வரமிளகா பொடி சேர்த்துட்டு இது வாசனை போகிறதுக்கு சும்மா 1 நிமிஷம் இப்படி பரட்டி எடுத்துட்டா போதும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண அந்த இட்லியும் இதோட சேர்த்துக்கிறேன். நன்னா 2 டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகா பொடியை இதில் தூவிண்டு எண்ணெய், கீரை, அப்புறம் இந்த மிளகா பொடி எல்லாமே இந்த இட்லியில் எல்லா இட்லிலையும் நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கணும். அந்த பொன்னாங்கண்ணி கீரைனால அந்த இட்லியும் லைட்டாக பிங்க் கலரில் இருக்குது. கருப்பு கவுனி கஞ்சி கொஞ்சம் நச்சுக்குன்னு தான் இருக்கும் கடிக்கும்போது. அதனால சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவா. அதுக்கு என்ன பண்ணலான்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி கஞ்சியோடு சேர்த்து கொடுக்கலாம். காஞ்ச திராட்சையும் சேர்த்து கொடுத்தோன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக புளிப்பாக அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்க. அப்படி இல்லாட்டி வேர்க்கடலையை கூட இடிச்சிட்டு கொஞ்சம் பொடியாக அது மேலே தூவி கொடுக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகையும் தூவி கொடுத்தா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். நீங்களும் இதை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஆல். டேக் கேர். பாய்.